जय जय शंकर हर हर शंकर அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, பிரதோஷ சங்கர, பிரத்யக்ஷ சங்கர, ஓரிக்கை சங்கர, ஓங்கார சங்கர, நங்கநல்லூர் சங்கர, நலமெல்லாம் சங்கர, தேனம்பாக்க சங்கர, தேனினிய சங்கர, மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக நண்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே, நாள்தோறும் நம்முடைய பெரிவா தரிசனத்தில் பெரிவாவினுடைய வாழ்க்கையில் நடந்த சுவைமிகு சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தொழில்நுட்ப நேயர்களுக்கும் அந்த நல்ல கலைஞர்களுக்கும் இதை பார்த்து பலருக்கும் உங்களுடைய எண்ண கருத்துக்களை பதிவிடுறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய நோக்கமே இப்பேற்பட்ட ஒரு மகான் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்பதை கடைக்கோடி மனிதனுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த தரிசனம் டிஜிட்டலின் நோக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குருவும் குதிரை வண்டிக்காரரும். குருவும் குதிரை வண்டிக்காரரும். இந்த சம்பவம் எனக்கு தெரிந்து என் நினைவு சரி என்றால் 1970 நடந்திருக்கும். எத்தனை ஆண்டு காலம் ஆகியிருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 1970 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷமாக போகுது இல்லையா? ஒரு நண்பகல் வேளை சேலத்திலிருந்து ஒரு கார் புறப்படுகிறது. நேராக சென்னை நோக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் நோக்கி வருகிறது. அந்த காரில் பயணம் செய்தவருடைய பெயர் ஆடிட்டர் வேணுகோபால். அப்படின்ற பேர். பெரியவருடைய பரமபக்தர். அவங்கெல்லாம் நின்னா பெரியவா, எந்திருந்தா பெரியவா, தூங்கினா பெரியவாளுடைய அணுக்க தொண்டர். பெரியவா பிறருடைய வசதி வாய்ப்புகளினுடைய சிறப்பை குறித்து என்றைக்குமே அவர் எளிமையாக வாழுங்கள், உங்கள் தேவைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள், ஆனால் உழைப்பால் வரக்கூடிய சுகங்களை அனுபவிக்கச் சொல்வதில் பெரியவா ஒருபோதும் முட்டுக்கட்டை தடை போட்டதில்லை. அந்த காலத்தில் கொஞ்சம் வசதியான ஆடிட்டர் இந்த வேணுகோபால். இன்னும் உடச்சி சொல்கிறேன், தரிசனம் டிஜிட்டலில் ஒரு கார் வாங்கினார். 1970களில் ஒருத்தர் சொந்த கார் வச்சுக்கிறது வசதியினுடைய உச்சம். அந்த கார் பேரையும் நேயர்களுக்காக பதிவு செய்கிற பிரீமியர் பத்மினி. இது உண்மை சம்பவத்தினுடைய தொகுப்பு. நம்ம பொதுவாக பெரிவாளை பற்றி கண்டது, கேட்டது, படித்தது, பார்த்தது எல்லாவற்றையும் தொகுத்ததோடு மட்டுமல்லாமல் பெரிவாவினுடைய குரலில் எழும்பிய அந்த தெய்வத்தின் குரல் கொண்டு, ரா கணபதியின் நூல்கள் கொண்டு, ரா வெங்கடசாமி, ஜனகராஜ் என்கின்ற ஒரு தோழர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கணேஷ சர்மா, நம்முடைய சுவாமிநாதன், இப்படி ஏராளமானவர்கள் பல பேர் எழுதியிருக்க புத்தகங்களை படித்து அவற்றை நாம் உள்வாங்கி அந்த இடங்களுக்கே நேரில் சென்று பார்த்து பதிவு செய்கின்றோம். காரணம், நேயர்களுடைய இதயத்தில் இது இடம்பெறுவதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற இடங்களுக்கு சென்று அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இப்போ நான் சேலம் ஆடிட்டர் வேணுகோபாலுக்கு வரேன். பிரீமியர் பத்மினி காரு 1970 நடந்தது. சொந்த கார் வாங்கியிருக்காரு. முதல்ல காரை எடுத்துகிட்டு சேலத்துலேருந்து தான் வீட்டிலேருந்து சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமடத்துக்கு உள்ளே நுழைகிறாரு. மாலை ஒரு 6 மணி இருக்கும். எல்லாரும் அப்போ வந்துட்டு, அவர் அடிக்கடி மடத்துக்கு வந்து போகிறவர். ரொம்ப அவரை வணங்கிட்டு, பெரியவா எங்கே இல்லை, கலவையில் முகாம் உங்களுக்கு தெரியும், 66 67 பீடாதிபதிகளுடைய பிருந்தாவனம் இருக்கக்கூடிய, கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம் நம்முடைய கலவை பிருந்தாவனம். அங்கே பெரியவா முகாமிட்டிருக்கார். ஒரு மாலை நேரம் இந்த வேணுகோபால் உள்ளே போகிறார். எதுக்கு போகிறார் அப்படின்னா, தான் வாங்கியிருக்க புதிய காரினுடைய கீயை பெரியவா பாதத்தில் வச்சுட்டு அவர்கிட்ட தொட்டு கொடுத்து வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருடைய ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங்ஸோடு போகலாங்கிறது தான் அவருடைய நோக்கம், எண்ணம். சேலத்துலேருந்து பயணப்பட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
இப்போ மாதிரி சாலை வசதியெல்லாம் இல்லை. உள்ளே நுழைகிறார், அப்போ சிசிடிவி கிடையாது, லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் முக்காலத்தையும் உணர்ந்த ஞானி சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். வாப்பா வேணுகோபால், வா 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 வா, புதுக்கார் வாங்கியிருக்கியா, வா 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 வா, புதுக்கார் வாங்கியிருக்கியா. அப்படியே அவருக்கு மெய் சிலிர்த்து போச்சு. என்னமோ பக்கத்துலேருந்து சாமியே காரை வாங்கி பூஜை போட்டு கொடுத்த மாதிரி. ஆமாம் பெரியவா அப்படின்னு நடிஞ்சாங்கடையாக சாஷ்டாங்கமாக விடுறார். அடுத்த வார்த்தை, இது நடந்தது இரவு 7:40. ஏன்னா காஞ்சி டு கலவை போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். போயிட்டார். இது நடந்த விஷயம். பெரியவா சொல்கிறார், எனக்கு ஒரு உபகாரம் செய்கிறியா? உத்தரவு பெரியவா. வில்லிலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி அப்படி அடுத்த வினாடி அதை செய்கிறதுக்கு, இந்த உன் காரை எடுத்துட்டு கலவை ஊருக்குள்ளே போ. ஒரு கோவில் இருக்கும், கோவிலை சுற்றி குளக்கரை இருக்கும், குளக்கரை பக்கத்தில் ஒரு அத்திமரம் இருக்கும், அங்கே வயசான ஒரு பெரியவர் இருப்பார், அவரை உன் காரில் வச்சு கூட்டின்னு வாழ்ந்தார். ஏன், எதுக்கு, எப்படி, யார், என்ன, எது, எந்த விவரமும் கேட்கல வேணுகோபால். பெரியவா சொன்னால் மறுவார்த்தை இல்லை. நேராக காரை எடுத்து புறப்பட்டார். அந்த கோவில் பக்கம் போகிறார். குளம் இருக்குது, குளத்துக்கு பக்கத்தில் ஒரு அத்திமரம். ஒரு வயது முதிர்ந்தவர், உடம்பெல்லாம் அழுக்கு, இவ்வளோ பெரிய தாடி. அவர் அப்படியே உட்காந்து ஏதோ ஒரு சிந்தனையில் கல்லை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கார். அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, மடத்தில் இருக்காங்க, என் காரில் உட்காந்து போகலாம். அந்த வயது முதிர்ந்தவர் சொன்ன வார்த்தையை அப்படியே பதிவு செய்கிறேன். காஞ்சி மகானின் கருணை கடல் அப்படின்னு ரா வெங்கடசாமி பதிவு செய்த இந்த விஷயம் கேட்கும்போதே கண்ணில் தண்ணி வரும். போ, அந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை, போ, அந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லைன்னா. இல்லை பெரியவா உத்தரவு, நீங்கள் வரலைன்னா எனக்கு சங்கடமாக போகும். சரி, உனக்காக வரேன். காரில் உட்கார்றார். நேராக இரவு கலவைக்குள்ளே வரார். பெரியவா பார்த்த உடனே எப்படியும் 8:09 ஆகிருக்கும். அப்படின்னா என்ன, சோத்துக்குள்ளே இவரை வச்சு அமுக்குன்னு அர்த்தம். சோத்துக்குள்ளே உள்ளே வச்சு அமுக்குன்னு, ஏன்னா பல நாள் ஆயிருக்குமா அந்த ஆள் சாப்பிட வச்சார். அவர் அங்கேயே படுக்க வைங்கன்னு இவர் நித்திரைக்கு போயிட்டார். பொழுது விடிந்தது, கதிரவன் உதித்தான். அந்த பெரியவரை கூட்டிகிட்டு வர சொன்னார், குளிக்க சொன்னார், சாப்பிட சொன்னார். 4 நல்ல தும்பப்பூ மாதிரி வேஷ்டி, 2-3 சால்வை, கொஞ்சம் பழம், 3000 ரூபா பணம். 1970 3000 ரூபான்னா என்ன வேல்யூ, என்ன மதிப்புங்கிறத நீங்கள் உங்கள் மனக்கணக்கில் போட்டுக்கோங்க. இதையெல்லாம் வச்சு வேணுகோபால்கிட்ட இவர் எங்கே இறங்கணுங்கிறாரோ கொண்டு போய் விட்டு வந்துருன்னார். அதையும் இவர் ஏன் எதுக்குன்னு கேட்கல, கொண்டு போய் விட்டுட்டார். திருப்பி வரார். இப்போ மாலை நேரம் ஆயிடுச்சு. இவர் பெரியவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா நான் உங்கள் உத்தரவு, சேலத்துக்கு போகிறேன்னார். சரி ஆசீர்வாதம்னு பண்ணிவிட்டு ஒரு கல்கண்டு குங்குமத்தையும் கொடுத்தார். அவர் அப்படியே ஒரு டர்ன் பண்ணி திரும்பி போனார்ல, ஏ வேணுகோபால் இங்கே வா, ஏ வேணுகோபால் வான்னார். இவருக்கு ஆச்சரியம். பெரியவாள்கிட்ட முறையாக உத்தரவு வாங்கிந்தானே பரப்புகிறேன், என்ன பெரியவான்னார். நேற்றுக்கு ஒருத்தனை கூட்டின்னு வந்தேன், சாப்பிட வைன்னு சாப்பிட வச்சேன், படுக்க வச்சேன், திருப்பி கொண்டு போய் விடுனேன். யார் என்னன்னு கேட்டியா? இல்லை பெரியவா அப்படின்னார் தயங்கி. அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த சமூகம், இந்த ஜகமெல்லாம் என்னைய ஜெகத்குரு, மடாதிபதி, பீடாதிபதி, குருவின் குரு, பெரிய மகா பெரியவான்லாம் கொண்டாடுறீங்கல்ல. நான் இந்த மடத்துக்குள்ளே வரும்போது 13 வயசு வந்த அன்னைக்கு என் தாயாரோடு சின்ன குழந்தை அப்படியே திண்டிவனத்துலேருந்து விழுப்புரத்துலேருந்து ஒரு மூட்டை முடிச்சோட ஒரு குதிரை வண்டியில் வந்தேன். ஏன் வரேன், எதுக்கு வரேன்னு எதுவும் தெரியாது. இந்த இடத்துல இறங்கினோன்னே அந்த குதிரை வண்டிக்காரர் எங்கள் தாயாரை பார்த்து, இது உன் குழந்தையாம்மான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னா எங்கள் அம்மா. அந்த வயசில் எனக்கு வேதம் தெரியாது, ஆகமம் தெரியாது, நியமம் தெரியாது, எதுவும் தெரியாது. ஐ எம் a 0. ஆனால் என்னையை பார்த்தார், எங்கள் தாயாரை பார்த்தார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு தாம்மா உன் புள்ள கடைசி, நாளையிலேருந்து இந்த பிள்ளையினால் ஊருக்கே பெருமைன்னார். எந்த காலத்திலையும் என்னைய பற்றி எதுவும் தெரியாது, எனக்கே புரியாத அறியாத வயத்திலேயே என்னைய குருன்னு சொன்னான்ல, இந்த குருவையே கொண்டு வந்த குதிரை வண்டிக்காரரை தான் நீ அழைச்சின்னு வந்து ஹானர் பண்ண. அவரை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு என் மனசு துடித்தது. ஒரு மகாராஜாவுக்கு இணையான அந்த மனுஷனை ஒரு தேருக்கு பதிலாக உன் காரில் கூட்டின்னு வர சொன்னேன், தேருக்கு பதிலாக காரில் கூட்டின்னு வர சொன்னேன், தப்பு இல்லையேன்னாரான். கண்ணெல்லாம் தண்ணி. இப்படி பிற மனிதர்களை மதித்து அந்த குருவை நினைப்பதும் கேட்பதும் எவ்வளவு பேரானந்தம். மீண்டும் தரிசனம் டிஜிட்டல் சந்திப்போம், பெரியவாவை பற்றி சிந்திப்போம். வணக்கம். ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.